ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 3/7/2026 பரபவ வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதிகை. காலை 10:25 பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் திருவோணம். காலை 11:19 பின்பு அவிட்டம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 5:15 6 மணி வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யம கண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூஷம். சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 2. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும். கடினமான காரியங்களில் கூட எளிமையாக செயல்படக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களால் முடியாத ஒரு சில விஷயங்களை முடித்து காட்டக்கூடிய, ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இயற்கையை வெல்லவும் முடியாது, ஒதுக்கி தள்ளவும் முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வித்தக விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். கடந்த கால அலைச்சல்களுக்கு உண்டான விளைச்சல் அப்படிங்கிற வருமானங்கள் கிடைக்கும். ராசியிலேயே பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆன்றோர்களின் ஆலோசனைகளை மதிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அம்பிகை தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் பெருகும். பொதுவாகவே நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச ஆடம்பரத்தை தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வரதர் சுவாமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IV. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். கடந்த காலங்களில் விடுபட்ட பணிகளை அல்லது கட்டிட பணிகளை தொடர்ந்து நடத்தக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். சகோதரி வகையில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாதுளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தேவி செல்வநாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கும். ராசி அதிபதி சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கிறதுனால கதை, கட்டுரை, எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கும். அதிகாரமான வகையில் ஆதாயங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது என்பதை ஏற்று செயல்படக்கூடிய நீங்க ஐயப்ப சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி வளர்ச்சிகள் தரும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பக்த லிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FQ. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொழுதுபோக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபார ரீதியான வகையில் வளர்ச்சிகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க நேத்திர விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EA. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவும் மன நிறைவும் அதிகரிக்கும். உங்களுக்கு பிடித்தமான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பு என்ற விஷயத்தை ஒதுக்கி வைப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க உக்கிரமூர்த்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதாவது மனோகாரகன் சந்திர பகவானுடைய வீட்டில் புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பு என்ற விஷயத்தில் பிடிப்பு அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் முன் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சினம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் என்ற லாபத்தை ஈர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஹரிஹர மூர்த்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும். அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகக்கூடிய நாளாகவும் தொழில் ரீதியான வகையில் தொகை என்ற லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பவள மல்லியை தானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வித்யா கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QS.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். வயிற்று உபாதைகள் விலகக்கூடிய, நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய, நாட்டு மருந்து வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைவன் சன்னதிக்கு இளநீர் தானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் செலவுகள் அதிகரிக்கும். காசு பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்ல பிராணிகளிடம் அன்பு காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.